இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு அன்னைக்கு ஒரு கிராமத்தில் இடிக்கிற மாதிரி ஒரு இட்லி மிளகா பொடி தான் பண்ண போகிறோம். கிராமத்தில் வந்து கருப்பு உளுந்து வச்சு எள்ளு பூண்டு கருவேப்பிலை இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு நல்லா உரல்ல போட்டு நல்லா இடிப்பாங்க. அந்த மிளகா பொடி இட்லி மிளகா பொடியே அவ்வளோ ஒரு வாசனையாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எள்ளும் கருப்பு உளுந்தும் சேரும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு பொருளும் என்னென்ன அளவோட போடலாங்கிறத எப்படி வறுத்து அரைக்கலாங்கிறத வாங்க பார்க்கலாம். பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஜாமான கரெக்டான அளவு சொல்லிடுறேன். நான் வந்து கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து வந்து 150 கிராம் 150 கிராம் கருப்பு உளுந்து, 100 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் எள்ளு, ஒரு கைப்பிடி அளவு, அதாவது 2 கட்டி பூண்டு, அதாவது பெரிய பூண்டு முழு பூண்டாவே 2 கட்டியை எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். 30 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நான் எண்ணி எடுத்திருக்கேன். எண்ணி எடுத்த 30 காஞ்ச மிளகாய். நீங்கள் வந்து வெயிட் போட்டு வாங்கணும்னா 50 கிராம் காஞ்ச மிளகாய். கருவேப்பிலை நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு கட்டி பெருங்காயம். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நம்ம அரைச்சி முடிச்சுட்டு தூள் பெருங்காயத்தை போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. கட்டி பெருங்காயம் போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி அளவு நான் எடுத்திருக்கேன். இது வந்து நான் டம்ளர் கணக்குன்னு சொன்னோம்னா இந்த டம்ளரால் 100 கிராம் அளவு பிடிக்கும். இந்த டம்ளரால் நான் 1.5 டம்ளர் உளுந்து, 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் எள்ளு, இதில் தான் இந்த அளவு தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பூண்டை வந்து 1-2 உரலில் போட்டு தட்டிட்டு அதுக்கடுத்து நம்ம எல்லா ஜாமானையும் வறுக்கிறத பார்ப்போம். நான் வறுத்தெடுத்துடலாம். நான் சட்டியில் வந்து எதுவுமே ஊற்றலை. அடுப்பு பற்ற வச்சு சட்டியை சூடு பண்ணிவிட்டு நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ உளுந்தை சேர்த்துட்றேன். நான் முழு உளுந்தை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அரை உளுந்த உடச்ச உளுந்து இருந்தால் கூட அப்படி கூட எடுத்துக்கலாம். இதை வந்து நல்ல வாசனை வர்ற வரைக்கும் நல்லா செவக்க வறுத்து விட்டுருவோம். இந்த உளுந்து வந்து நல்ல வாசனை வருது. அந்த வாசனை வரும்போதே நல்ல வறுபட்டுருச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதை வந்து நான் இப்போ வந்து ஒரு தாம்பளத்தில் வந்து கொட்டிடுவேன். இந்த மாதிரி அகலமான ஒரு தாம்பளத்தில் கொட்டி ஆற வச்சுருவோம். இதுலேயே ஒவ்வொரு பருப்பையாக வறுத்து அது உள்ளேயே கொட்டிடலாம். இப்போ அடுத்தது கடலைப்பருப்பு, 1 டம்ளர் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா அடுப்பை வந்து மிதமான சூட்டிலே வச்சுக்கிட்டு அதையும் நல்லா செவக்க வறுத்து விட்டுருவோம். அந்த கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வந்துட்டு இதையும் நம்ம உளுந்து வறுத்து பிளேட்லேயே கொட்டிடலாம். 1/2 டம்ளர் எள்ளு சேர்க்குறேன். இந்த எள்ளு நல்ல படப்படன்னு பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்ச உடனே இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டிக்கோங்க. இந்த எள்ளு வந்து இந்த அளவுக்கு படப்படன்னு பொரிஞ்ச உடனே இதை பருப்போட பிளேட்டில் வந்து கொட்டாதீங்க. இதை வந்து நான் தனியாக ஒரு பிளேட்டில் வந்து கொட்டி வச்சுக்கிறேன். பருப்போடு சேர்த்து அரைப்படும் போது இதில் வந்து எண்ணெய் கசியும். அதனால் சரியாக அரைப்படாது. அதனால் இது தனியாக கொட்டியிருக்கேன். அதே இதில் வந்து நான் கருவேப்பிலையை சேர்த்துறேன். வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டோம் அப்படின்னம்னா நல்ல ஈரத்தெல்லாம் உறிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வறுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா வறுபட்டுரும். நல்ல மொறுன்னு ஆகிற வரைக்கும் வறுத்து விடுக்கணும். இந்த கருவேப்பிலையும் நல்ல மொறுன்னு நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் இந்த பருப்போடையே சேர்த்தாங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த கட்டி பெருங்காயத்தை வந்து உள்ளே போடுறேன். கட்டி பெருங்காயம் வந்து நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இந்த கட்டி பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சு நல்ல பெருசாக உப்பி வந்திருக்கு. மிளகாயை சேர்த்துறேன். காஞ்ச மிளகாயும் நல்லா இந்த இதோட சேர்ந்து நல்லா வறுபட்டு வரட்டும். இந்த காஞ்ச மிளகாயும் அந்த பெருங்காயத்தோடு தான் சேர்ந்துருக்கு. அந்த 2ஐயுமே வெளியில் எடுத்துடுறேன். இதை வந்து நான் பருப்போடு சேர்க்கலை. இதை நான் தனியாக தான் எடுக்கிறேன். ஏன்னு கேட்டோம்னா பருப்போடு நம்ம சேர்த்து அரைக்கும் போது இந்த மிளகால் உள்ள விதை வந்து சரியாக அரைப்படாது. ஒவ்வொருத்தங்களுக்கு பருப்பு வந்து கொஞ்சம் குறைன்னு இருக்கிற மாதிரி அரைப்பாங்க. அப்படிங்கும்போது மிளகாவோட விதை வந்து அரைப்படாமல் போயிடும். இதில் வந்து இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் வைக்கிறேன். 1-2 இப்படி தட்டி வச்சுருக்கேன். ரொம்ப இடிக்கணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி நான் தோலும் முழுசாக நான் எடுக்கலை. வால் பகுதியும் தலைப்பகுதியும் லைட்டாக கிள்ளிட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற பகுதியை மட்டும் கொஞ்சம் கிள்ளிட்டு அப்படியே தான் நான் இது 1-2 தான் தோலியை எடுத்திருக்கேன். இதை வந்து நல்ல மொறுன்னு இந்த பூண்டு வந்து அடுப்பை வந்து நல்ல ஸ்லோவாக வச்சு தான் நம்ம வறுத்து விடணும். இது வறுபட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பருப்பையும் மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது பூண்டு வந்து வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். நான் மிளகாயை வறுத்துருந்தேன் இல்லையா, மிளகாயை போட்டிருக்கேன். ஒரு 1 ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்க்குறேன். அந்த கட்டி பெருங்காயத்தையும் உள்ளே போடுறேன். போட்டுட்டு இதை நல்லா ஒரு சுற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மிளகாயும் பெருங்காயம் உப்பு போட்டு அரைச்சிட்டோம். இப்போ பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இதில் வந்து நான் இதில் வந்து கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறேன். எனக்கு மிக்ஸி ஜார் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால இதில் வந்து பாதி இது சேர்த்துருக்கேன். நான் 2 ட்ரிப்பாக அரைச்சி கொட்ட போகிறேன். இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
இந்த அளவுக்கு பருப்பை வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். இதோட பாதி எள்ளை சேர்த்துட்றேன். நீங்கள் பெரிய ஜாராக இருந்ததுன்னா அன்றைக்கி பருப்பு எல்லாத்தையுமே அரைச்சி முடிச்சுட்டு எள்ளை லாஸ்ட்டில் போட்டு பூண்டையும் லாஸ்ட்டில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் சின்ன ஜாராக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு மட்டும் அரைச்சி காட்டுறேன். இப்போ வந்து ஒரு தடவை அரைச்சிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு பருப்பு வந்து குறைன்னு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அரைச்சிக்கோங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஓரளவு கொஞ்சம் நைஸாக தான் அரைப்பேன். இப்படி அரைச்சிருக்கேன். இப்போ வந்து அதையும் நான் அரைச்சிட்டு லாஸ்ட்டில் பூண்டு போடும்போது காட்டுறேன். அதுக்குள்ளே இந்த பூண்டு வந்து நல்ல இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. நான் இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடுறேன். ஆற வச்சுட்டு எல்லாத்தையுமே வறுத்துட்டு லாஸ்ட்டில் அந்த பூண்டை போட்டு ஒரு சுற்றி எடுத்துட வேண்டியதான். இந்த பருப்பு எள்ளு எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்போ அந்த பூண்டை ஆற வச்ச பூண்டையும் உள்ளே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு விட்டு நல்லா சுற்றி எடுத்துகிட்டு வருவோம். ஒன்று போல் நல்லா ஸ்பீடு கொடுத்து அரைக்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சாச்சு. நல்லா கலந்து விடணும். அப்போ தான் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த இட்லி பொடி வந்து அரைச்சி முடிச்சாச்சு. எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டேன். நான் டேஸ்ட் பார்த்தேன். வாயில் போட்டு பார்க்கும்போது உப்பும் கரெக்டாக இருந்தது. நீங்கள் வாயில் உப்பு கரெக்டாக இல்லை அப்படின்னு சொன்னோம்னாக்கி தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இட்லி பொடி ரெடி. இதை வந்து ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்கி ஒரு 10-20 நாள் வரைக்கும், ஒரு மாதம் வரைக்கும் கூட நல்லா வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியிலேயே வச்சு சாப்பிட்லாம். ஒவ்வொருத்தவங்க வந்து பூண்டு போட்டு அரைக்க மாட்டாங்க. நான் நிறைய எங்கள் வீட்லேயே வந்து இட்லி பொடி வச்சு கொடுக்குற போது ஒருத்தங்க சாப்பிடும்போது எங்கள் சொந்தக்காரங்களாம் சாப்பிடும்போது, உனக்கு உன் பொடியில் மட்டும் பூண்டு வாசனை நல்லா இருக்கே, நீ பூண்டை வந்து அரைக்கும் போது உனக்கு வந்து பொடியெல்லாம் சேர்ந்துடாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அரைக்கும் போது பொடி வந்து ஒன்றோட ஒன்று சேராது. அது மாதிரி எள்ளையும் பருப்பெல்லாம் அரைச்சிட்டு நீங்கள் தனியாக போட்டு அரைக்கும் போது அந்த பொடி வந்து எள்ளும் வந்து எண்ணெய் கசிஞ்சு ஒன்றா சேராது. இந்த மாதிரி தான் நம்ம கிராமத்துல எல்லாம் இடித்து மாதக்கணக்கில் வச்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கிராமத்து இட்லி மிளகாய் பொடியை அரைச்சதை பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.